இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீளமான விஷத்தன்மை கொண்ட பாம்புகளில் ராஜநாகமும் ஒன்று. அப்படிப்பட்ட ராஜநாகம் பற்றிய தெரியாத ஒரு சில உண்மைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ராஜநாகம் சராசரியாக 5.5 மீட்டர் வரைக்கும் உயரமாக வளரும். அதாவது 18 அடி வரைக்குமே ராஜநாகத்தால் உயரமாக வளர முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை கொண்ட பாம்புகள்லேயே ராஜநாகம் தான் ரொம்பவே நீளமானது. எதுக்காக இந்த மாதிரி ராஜநாகத்துக்கு ராஜநாகம்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிற எல்லா பாம்புகளுமே ஒன்று தவக்கலை, பள்ளி, அப்புறம் அந்த மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்களை தான் சாப்பிடவே செய்யும். ஆனால் ராஜநாகம் மட்டும் இது எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடிய அந்த பாம்புகளையே சாப்பிடும். அதனால தான் எந்த ஒரு நாகமாக இருந்தாலும் ராஜநாகம் முன்னாடி நிற்கவே முடியாது. அது கண்டிப்பாக ராஜநாகத்துக்கிட்ட தோத்துரும். இந்த மாதிரி எல்லா நாகத்துக்குமே ஒரு அரசன் மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த நாகத்துக்கு ராஜநாகம்னே பேரு. பெரும்பாலும் ராஜநாகம் எந்தெந்த பாம்புகள்லாம் சாப்பிடும்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான், வைப்பர் இந்த மாதிரியான பாம்புகளை தான். அதுவும் ஒரு சில நேரத்தில் ராஜநாகம் தன்னோட இனத்தை சேர்ந்த பாம்புகளை கூட சாப்பிடும். ராஜநாகத்தால் அதோட உடலை தரையில் வச்சுக்கிட்டு 3 அடி வரைக்குமே உயரமா எந்திரிச்சு நிற்க முடியும். அந்த நீளத்தில் நின்னபடியே ராஜநாகத்தால் முன்னாடி வேகமா நகர முடியும். இந்த மாதிரி செய்யறது பிற உயிரினங்களை அச்சுறுத்ததுக்காக ராஜநாகம் இந்த மாதிரி செய்யும். அதோட ராஜநாகம் பிற பாம்புகள் மாதிரி ரொம்பவே மெல்லிய சத்தத்தெல்லாம் எழுப்பாது. அதோட சத்தம் ரொம்பவே கொந்தளிப்பா இருக்கும். ஒரு ராஜநாகம் எழுப்பக்கூடிய சத்தத்தை 2 மீட்டர் தூரத்தில் இருக்கவங்களால கூட கேட்க முடியும். ஒரு ராஜநாகம் ஒரு கடியில் மட்டுமே 7 மில்லி லிட்டர் விஷத்தை வெளிப்படுத்தும். இந்த விஷத்தை வச்சு 20 மனிதர்களை கொல்ல முடியும். ஆனா பெரும்பாலும் ராஜநாகம் மனுஷங்களை தாக்காது. ராஜநாகமும் பிற பாம்புகளை மாதிரியே மனுஷங்களை பார்த்து விலகி செல்றதுக்கு தான் விரும்பவே செய்யும். ராஜநாகம் இந்திய புராணங்கள்ல பல இடங்கள்ல காணப்படுது. பெரும்பாலான மக்கள் ராஜநாகத்தை ரொம்பவே புனிதமா தான் பார்க்கவே செய்யறாங்க. அதோட ராஜநாகம் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பாம்புகள்லயே கூடு கட்ட தெரிஞ்ச ஒரே நாகம்னா அது ராஜநாகம் மட்டும்தான். பெண் ராஜநாகம் இலை குச்சிகள்லாம் வச்சு ஒரு கூடு மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கும். அந்த கூட்டுக்குள்ளதான் அது முட்டைகளை போட்டு குஞ்சு பொறிக்கவே செய்யும். முட்டைகள் குஞ்சுகள் வெளில வர வரைக்குமே அந்த கூட்டுல தான் அந்த ராஜநாகம் இருக்கும். ஒரு முறையில மட்டுமே ஒரு பெண் ராஜநாகம் 20 to 40 முட்டைகள் வரைக்கும் இடும். அந்த முட்டைகள் 45 நாட்கள்ல இருந்து 70 நாட்களுக்குள்ள பொரிக்கும். அந்த காலகட்டம் முழுக்கவே அந்த முட்டைகள் அந்த ராஜநாகம் பாதுகாக்கும். ராஜநாகத்தோட குட்டிகள் பிறந்த 3 நிமிஷத்துல அதோட வாய்க்குள்ள விஷத்தை உண்டாக்கும். ஏன்னா பிற உயிரினங்கள் கிட்ட இருந்து அதை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி அதை விஷத்தை உருவாக்கும். ராஜநாகத்துக்கு விருப்பமான இடமே அடர்ந்த காடுகளும் வெப்பமண்டல காடுகளும் தான். இந்த மாதிரியான காடுகளோட சூழல்ல அதோட இரையை வேட்டையாடுறது அதுக்கு ரொம்பவே எளிதா இருக்கும். இந்த ராஜநாகம் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்ல எந்தெந்த நாடுகள்லாம் காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா, இலங்கை, நேபாள், பங்களாதேஷ், மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேஷியா இந்த நாடுகள்ல தான் பரவலா ராஜநாகங்கள் காணப்படுது. ஒரு ராஜநாகம் காட்டுல வாழும்போது 18 to 20 ஆண்டுகள் வரைக்கும் உயிரோட வாழும். இதுவே மனுஷங்களோட பாதுகாப்புல வாழ்ந்துச்சுன்னா அது 22 ஆண்டுகள்ல இருந்து 25 ஆண்டுகள் வரைக்கும் உயிரோட வாழும். காட்டோட சமநிலையை உறுதி செய்யறதே இந்த ராஜநாகங்கள் தான். எலிகள் அதிகமான அதை குறைக்கிறதுக்காக பாம்புகள் வரும். பாம்புகள் அதிகமான அந்த பாம்புகளை குறைக்கிறதுக்காக ராஜநாகம் வரும்.